அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் முன்னேறணும், ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப உபயோகமாக இருக்கும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. என்கிட்ட சில கெட்ட பழக்கங்கள் இருக்குது. நான் வாழ்க்கையில் நல்லா உயர்ந்த நிலையில் வரணும்னு நினைக்கிறேன், சில மாற்றங்களை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 10 பழக்கங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த பழக்கங்களை நீங்கள் ரொம்பவும் சரியாக ரொம்ப விடாப்பிடியாக கடைபிடிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையின் உயர்வு மிக உயர்வாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். முதல் பழக்கம், நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னாலும் சரி, இல்லை நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறோம் அப்படின்னாலும் சரி, அதை நீங்கள் காலையில் இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் செய்கின்ற ஒரு பழக்கம் அது மிகவும் சிறந்த ஒரு பழக்கம் அப்படின்றாங்க. நம்ம சாஸ்திரத்தில் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் 48 நாள் செஞ்சால் அது அடுத்தடுத்த நாளைக்கு மாறாமல் தொடரும் அப்படின்றாங்க. விரதம் கூட 48 நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாஸ்திரத்தில் காலையில் எழுந்த உடனே உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு விஷயங்களை நீங்கள் ஆரம்பிங்க. அந்த நாள் நான் இன்னிலிருந்து இந்த விஷயங்கள் கடைபிடிக்க போகிறேன் அப்படின்னா அது காலையில் இருந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பழக்கம் 2, உடற்பயிற்சி. உடற்பயிற்சி என்பது நம்ம உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம காலையில் எழுந்திருச்ச உடனே ஒரு சோம்பலாக இருக்கும். அந்த சோம்பலோட நம்ம அடுத்தடுத்த வேலைகளை செய்யும்போது நம்மளுடைய வேலைகள் தோய்வு ஏற்படும். நாம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கான கால அவகாசம் அதிகமாகும். ஆனால் அந்த தொய்வை குறைப்பதற்கும் சுறுசுறுப்பு அதிகரிக்கவும் நம்ம சிறிதளவு உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு உடற்பயிற்சி செஞ்சோம் அப்படின்னா அந்த நாள் ரொம்பவும் வேகமாக இருக்கும். இன்னும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அதிக வேகமாக நம்ம முன்னேற முடியும். ஸோ காலையில் ஏஞ்சோன்னே ஒரு சின்ன வாக்கிங், ஒரு வார்ம் அப், ஒரு ஸ்ட்ரெச், இது போல் சின்ன சின்ன உடற்பயிற்சி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு மிகவும் வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே உங்களுடைய மனநிலையை சந்தோஷமாக வச்சுருக்கணும். ஏதோ ஒரு நெகட்டிவ் விஷயத்தை நினச்சிட்டு இருக்கதோ, கடந்து போன விஷயங்களை தொடர்ந்து யோசிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் மனசை சங்கடப்படுத்தக்கூடிய விஷயங்களை யோசிச்சுட்டு இருந்தாலும் சரி, இது எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய விஷயங்கள் அல்ல. உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 4, உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமையை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்ககிட்ட இருக்க ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம், உங்ககிட்ட இருக்க ஒரு ட்ராபேக்கான விஷயம், எப்படி அதை சரி செய்யணும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை நினச்சி நீங்கள் கவலைப்படுறதை விட்டுட்டு அதை எப்படி கிளியர் பண்ணலாம், நம்மகிட்ட இருக்கிற டேலண்ட்டை இன்னும் எப்படி வளர்க்கலான்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் உயர் பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 5, குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷமாவது படிங்க. சித்திரையும் கழிப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு நம்ம பழமொழி ஒன்று இருக்குது. அதனால் தினமும் படிப்பது மிகவும் சிறந்த ஒரு பழக்கம்ன்றாங்க. அப்படி படிக்கும்போது நம்ம மனதில் இருக்கிற அழுத்தமும் ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும் அப்படின்னு அறிவியல்பூர்வமான ஒரு நிரூபணம் இருக்குது. அதனால் நீங்கள் தினமும் படிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரு நல்ல பழக்கம் அது அப்படின்றாங்க. மேலும் படிக்க முடியல அப்படின்னா நல்ல விஷயங்களை கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க. ஸோ அந்த விஷயங்களும் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்து சப்போர்ட்டிங் பீப்புள்ஸ். உங்களை உண்மையாலுமே சப்போர்ட் பண்ணுற மக்களோட நெருக்கமாக இருங்க. உதட்டளவுலையோ ஏதோ ஒரு காரியமாக உங்ககிட்ட பழகிறவங்களை விட்டு விலகிருங்க. உண்மையாக உங்களை சப்போர்ட் பண்ணுறவங்கள, என்கரேஜ் பண்ணுறவங்கள கூட வச்சுருங்க. அவங்க கூட நீங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் உயர்வுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருப்பாங்க. உங்களை மேலும் உயர்வுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்து நல்லா கவனிங்க. உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா கவனிங்க. வேகமாக போகிறது முக்கியம் இல்லை, விவேகமாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் பேசும்போது நல்லா ஆழமாக ரொம்ப பொறுமையாக நிதானமாக கூர்ந்து கவனிங்க. நம்மளை விட நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் நம்மளுக்கு உதவி பண்ணுற மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. known is drop, unknown is a ocean அப்படின்னு ஒரு ப்ராவர்ப் இருக்கு இல்லையா? அந்த ப்ராவர்ப் பிரகாரம் நம்மளுக்கு தெரிஞ்சதை விட நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஸோ அதனால் நல்லா கவனிங்க. ஒருத்தர் பேசும்போது கவனிங்க, ஒருத்தர் செய்யும் போது கவனிங்க. கவனிக்கிறதுன்றது ஒரு மிக சிறந்த நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் எழுந்த உடனே தண்ணி குடிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. அதிகமாக தண்ணி குடிங்க. உங்களுக்கு கோல்டாக இருந்துச்சு அப்படின்னா சுட தண்ணி குடிங்க. கோல்டு இல்லைனா அப்படின்னா நீங்கள் நார்மல் வாட்டரே குடிக்கலாம். தண்ணி குடித்தா
தண்ணி குடித்தா உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். உடல் ரீதியாக உள்ளுறுப்புகளுக்கு எல்லாம் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் இன்னும் இளமையாக தெரிவிங்க. மருத்துவ ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னா, தண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடம்புல வந்து இளமை திரும்பும், சக்தி திரும்பும் அப்படின்றாங்க. தண்ணி குடிக்கிறது ஒரு மிக சிறந்த நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயங்களை நினைங்க, நல்ல விஷயங்களை நினைங்க. திங்க் பாசிட்டிவ். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் எண்ணுவதை உயர்வாக எண்ண வேண்டும், நல்லதே எண்ண வேண்டும். ஸோ நல்ல எண்ணங்கள் வேண்டும், நல்ல விஷயங்களை நினைங்க. சப்போஸ் கெட்ட விஷயங்கள் வரும், அது நம்ம மைண்டில் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். நீங்கள் உடனே வேண்டாம், ஆல் இஸ் வெல், நல்லதே தான் நடக்கும் அப்படின்னு உறுதியாக உங்கள் மனதுக்கு கட்டளை இடுங்க. அப்படி நல்ல விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுவும் ஒரு நல்ல பழக்கம் அப்படின்றாங்க. பாராட்டுங்க, மனப்பூர்வமாக பாராட்டுங்க. உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் கூட வேலை செய்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயம் நல்லா பண்ணாங்க அப்படின்னா குட், நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மனசார பாராட்டுங்க. பாராட்டுதல் என்பது ஒரு மிக சிறந்த நல்ல பழக்கம் அப்படின்றாங்க. நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அது நம்மக்கிட்ட ரெட்டிப்பாக வரும் அப்படின்றாங்க. நீங்கள் உங்களை மனசார பாராட்டினீங்க அப்படின்னா உங்களை அவங்க மறுபடியும் மீண்டும் மனசார பாராட்டுவாங்க. அது உங்களை மேலும் சந்தோஷப்படுத்தும், வளர்ச்சியை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப நல்ல பழக்கங்கள் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த பழக்கங்களை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய, மிகப்பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்றது எந்த மாற்றமும் கிடையாது. நல்லது கெட்டது அப்படின்னு எதுவுமே கிடையாது உலகத்தில். நீங்கள் அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அதை பொறுத்து தான் அது நல்லதாகவும் உங்களுக்கு மாறும், அது கெட்டதாகவும் உங்களுக்கு மாறும். அதனால் எப்பவுமே நல்ல விஷயத்தை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இதில் இருக்கக்கூடிய பழக்கங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.